மாமா, எங்க மாமா இருக்கிய? இத நான் உங்ககிட்ட சொல்லணுமே மாமா. இப்ப நீங்க என் கூட இருக்கணும் மாமா. என்னால இந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. என்னால நம்பவே முடியல மாமா. உங்ககிட்ட சொல்லணும், எனக்கு இப்பவே உங்களை பார்க்கணும். உடனே பார்க்கணும் மாமா. இத காட்டணும் மாமா. அக்கா. முல்ல, முல்ல சமைச்சிட்டியா? அக்கா. சொல்லு. என் முகத்தை பாருங்கக்கா. அட, பாக்குறதுக்கு என்ன இருக்கு? சொல்லு. அக்கா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? ஏன்? நானும் பாத்துட்டே இருக்கேன்க்கா. நீங்க சரியாவே இல்லக்கா. ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கீங்களேக்கா. எப்படி இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். காலையில இருந்து உங்களை காணோம் நாங்க எவ்வளவு தேடிட்டு இருந்தோம் தெரியுமா? நான் கோயிலுக்கு போறேன்னு அத்தைகிட்ட சொல்லிட்டு தான் போனேன். ஏங்கா, என்னைக்கு நீங்க கோவிலுக்கு போய் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கிய? கோவிலுக்கு நீங்க போறதே பெருசு, இதுல பாதி நாள் அங்கேயே போய் உட்கார்ந்துருக்கிய. அதுதான் எனக்கு தெரியல முல்ல. நான் என்னமோ யோசிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டேன். டைம் போனதே எனக்கு தெரியல. நீ சமைச்சிட்டல? என்ன சமைச்ச? நான் மீன் வர வாங்கி வச்சிருந்தேன். ஓ, அதையும் சமைச்சிட்டியா? மீனா சாப்பிட்டாளா? பாப்பா என்ன பண்றா? தூங்குறாளா? கோயில போய் உட்கார்ந்தனா அப்படியே உட்கார்ந்துட்டேன். அப்புறம் கோயில் சாத்துற நேரமாச்சுன்னு பூசாரி வந்து சொன்னப்பதான் பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, மீனா சாப்பிட்டிருக்க மாட்டாளே. நான் இன்னும் சமைக்கவே இல்லையே, பாப்பா வேற இருக்குன்னு அப்படியே பதறி ஓடி வந்துட்டேன். அக்கா, கோவில்ல போயிட்டு நீங்க அவ்வளவு நேரம் அங்க இருந்திருக்கியனா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக்கா? இல்ல உடம்பு ஏதாச்சும் சரியில்லையாக்கா? ஏன்? இல்ல, ஏன் உடம்புக்கு என்ன? இல்ல, ஒருவேளை தலை சுத்துதுன்னு சொன்னீங்களே, நீங்க அதுக்கு ஏதாவது பயப்படுறீங்களாக்கா? பயமா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்ல, நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. நீங்க ரொம்ப மாறி போன மாதிரி இருக்கு. நானும் ஒரு 2-3 நாளா உங்களையே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க மாறிட்டியேக்கா. மாறிட்டனா? அட, நீ வேற போமுல்ல. அத்தை சாப்பிட்டாங்களா? நீ சாப்பிட்டியா? முல்ல, சாரிமா. ச்சே, நான் சமைக்காம வேற அங்க போய் உட்காந்துக்கிட்டு உனக்கு சிரமத்தை கொடுத்துட்டேன். அக்கா, மீனா சாப்பிட்டால? பாப்பாக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? அக்கா, நீங்க இங்க இல்லாதப்ப என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களா? இங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்களே வந்தீங்க. என்ன நடந்துச்சு? என்னாச்சு? என்ன முடிஞ்சு போச்சு? மீனா, மீனா, மீனா எங்க உள்ள இருக்காளா? மீனா, ஏமா மீனா உள்ள இல்லையாமா? பின்னாடி எதுவும் இருக்காளா? பாப்பாவையும் காணுமே. பின்னாடி இருக்காளா? அவ எங்க இங்க இருக்கா? அவதான் யார் சொல்றதையும் கேக்குறது இல்லையே. ஆமா, மீனா வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? எங்க போயிட்டு வரோம் மீனா? சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள, இப்படிதான் இருக்கணும். மடி, மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டி புள்ள மேல எவ்வளவு பொறுப்பு பத்தியா? அக்கா, அது மீனா இருக்கா இல்லக்கா? அவ்வளவுதாமா இந்த வீட்டுல உள்ள ஜனங்க உன் மேல வச்சிருக்கிற மரியாதை. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? என்னாச்சு முல்ல? அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. வாங்கக்கா. என்ன ஆச்சு?
ஏய் என்ன மீனா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. பாப்பாக்கு எப்படி இருக்கு? தனாக்கா வந்துட்டா? வாங்க சித்தப்பா, வாங்க சித்தி. கை எப்படி இருக்கு சித்தி? ஏன் நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. ஏன் எல்லாரும் கோவமா இருக்கீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லு மீனா. எத்தனை தடவை உனக்கு போன் பண்ண, எடுத்தியா ஜீவானி? என்னடி சொல்ற? நான் போனே பார்க்கலையே, ஃபுல்லா வேலையில பிஸியா இருந்தேன். என்னாச்சு மீனா? ஏன்? உனக்கு இங்க நடந்தது எதுவும் தெரியாது தானோ? நடக்க கூடாத நாடகம் எல்லாம் நடந்து போச்சு. நடத்தினதே இவதான். அத்தை, என்னத்த நீங்க? நாடகமாமா? யார் நடத்திக்கிட்டு இருக்கா நாடகம்? என் புள்ள இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நாடகம் சொல்றீங்களா? அத நல்லா இருக்குமா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, என்னம்மா ஆச்சு? அப்பா ஏன் இப்படி கோவப்படுறாரு? நீ உள்ளதானே இருந்த? எப்ப இவங்கெல்லாம் வந்தாங்க? இப்படிதாம்மா கேட்கணும், இப்படிதான் கேட்கணும். உன்னை நம்பிதானே நாங்க மீனாவை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். நீ எங்க போன இவ்வளவு நேரம்? நான் கோவில் வரைக்கும் போயிருந்தேன். கோவிலுக்கு இவ்வளவு நேரமாங்க? அது நேரமானதை நான் பார்க்கவே இல்ல. சரி, இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. விஷயமே தெரியாதா உனக்கு? நல்லா இருக்குல்ல கலை? ரொம்ப நல்லா இருக்குமா? காலையில இருந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்கா. நானும் முள்ளையும் சமாதானப்படுத்த பாக்குறோம், சமாதானமே ஆகல. இடையில குழந்தைக்கு உடம்பு வேற சரியில்லை, லூஸ் மோஷன் போகுது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம உங்களுக்கு போன் பண்ண நீங்க போன் எடுக்கல, ஜீவாவுக்கு போன் பண்ண அவனும் போன் எடுக்கல. குழந்தை எவ்வளவு அழுதா தெரியுமா? ஐயோ, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சா? என்னமா ஆச்சு? குடு. தொடாதீங்க, நடிக்காதீங்க. மீனா, நான் நடிக்கிறேனா? நான் ஏன் மீனா நடிக்கணும்? போதுமா, போதும். நான் கூட உன்னை அவ்வளவு நம்பிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது நீ எவ்வளவு பயங்கரமான ஆளுன்னு. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு மீனா போன்ல அழுதுகிட்டு இருக்கா. நாங்க அப்படியே பதறி போயிட்டோம் தெரியுமா? அதை கேட்டு நாங்க கிளம்பி இங்க ஓடி வந்தோம். ஆனா ஆனா இங்க வந்தா யாருமே வீட்ல இல்ல. குழந்தை மட்டும் தனியா தொட்டில தூங்கிட்டு இருக்கு. வீடு முழுக்க எறும்பு, தொட்டில வேற எறும்பு. ஐயோ அக்கா, மீனா இருப்பா நினைச்சு நான் சமைக்க போயிட்டேன்க்கா. எவ்வளவு பசி தெரியுமாங்க, கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ மீனா, சத்தியமா நான் வேணும்னே பண்ணலமா. நான் வேற ஏதோ ஒரு குழப்பத்துல. நிறுத்துமா. நாங்கதான் எங்க பொண்ணை அங்கேயே வச்சு பாத்துக்கிறோம்னு சொன்னோம்ல. நாங்க அப்படி பாத்துப்போம் இப்படி பாத்துவோம்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டு இதோ நீங்க பாத்துக்கிற லட்சணத்தை தான் பாத்துட்டோமே. என் மகளுக்கு சோறு இல்ல, என் பேத்திய பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. வீடா இது? போதும். என்னமோ உங்க பொண்ண நாங்க எல்லாரும் பட்டினி போட்ட மாதிரிதான். தன எப்படி அவளை பாத்துட்டான்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு நாள் இப்படி ஆகி போச்சு, விடுங்களேன். பாப்பாவோட மீனா இருக்காளேன்னு சொல்லிதான் நான் சமைக்க போனேன். நீங்களே பாத்தீங்களங்க பாப்பாக்கு எவ்வளவு லூஸ் மோஷன் போச்சுன்னு. துவைக்கிறதுக்கு வேற அவ்வளவு துணி இருந்துச்சு. உங்களை கஷ்டப்படுத்தணுமா நான் போய் துணி துவைச்சேன். பச்சை உடம்புக்காரி துணி துவைக்கணுமா? சாப்பாடு இல்லாம கஷ்டப்படணுமா? பச்சை பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம தவிச்சு போய் கிடந்திருக்கா. என்ன செய்யறதுன்னு தெரியாம. இதுக்குதான் எல்லாரும் சேர்ந்து இங்க கூப்பிட்டு வந்தீங்களா? ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு? மீனா, இப்ப குழந்தை எப்படி இருக்கு? எங்க போயிட்டு இருக்கீங்க எல்லாரும்? டாக்டர் கிட்ட போயிட்டு வரோம். எங்க அப்பா அம்மா தான் கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆமாடா, கேளு. இப்ப எல்லாத்தையும் விளக்கமா கேளு. இப்ப எதுக்கு கத்துற? உலகத்துல யாரும் புள்ள பெத்துக்கிறது இல்லையா? இப்பவும் சொல்றேன், குழந்தைங்கன்னா அழத்தான் செய்யும், வயித்தால போகும், வாந்தி வரும், எல்லாம் தான் இருக்கும்.